ஒரு ஃபைல் வச்சிருந்தாங்க. அந்த ஃபைல்ல நிறைய பேப்பரெல்லாம் இருந்துச்சு. அப்போ நானும் அந்த ஃபைல் இருந்த பேப்பரெல்லாம் பார்த்தேன். அதுல ஒரு பேர்ல என்னோட பேரு எழுதி இருந்துச்சு. அப்புறம் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா இது என்ன பேப்பர் அப்படின்னு. இதுல என்னுடைய பேர் இருக்கே, இது என்ன பேப்பருமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அம்மா சொன்னாங்க, இதுதான் உன்னோட பர்த் சர்டிஃபிகேட். பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னா என்னம்மா அப்படின்னு நான் அம்மா கிட்ட கேட்டேன். அப்போ அம்மா சொன்னாங்க, இந்த பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீ எனக்கும் டேடிக்கும் பிறந்த பிள்ளனும், இந்த தேதியில நீ பிறந்தனும், இந்த ஊர்ல நீ பிறந்தனும் ஒரு சாட்சியே இது இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படின்னா இந்த பேப்பரை பார்த்தா நான் இந்த வீட்டை சேர்ந்தவன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா சொன்னாங்க, ஆமா கரெக்டா சொல்றேன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இந்த பேப்பரை பார்த்தா நான் எந்த வீட்டை சேர்ந்தவன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா ஆண்டவர் சேர்ந்தவன்னு எப்படி எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க? எல்லாரும் தெரிஞ்சுக்கிற ஒரு வழிய ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. அது யாரு, என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கறது இன்னைக்கு பாடத்தை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த சிறியோர் ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை என் கூட சேர்ந்து படிக்க உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஓட வைக்கிறேன். இந்த வாரம் நம்ம 9வது பாடத்தை படிக்க போறோம். பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்யணும். அன்புள்ள பரமபிதாவே, நாங்க எப்பவும் பாடம் படிக்க போறோம். இந்த பாடத்தை நாங்க நல்லா புரிஞ்சுக்க உதவி செய்யுங்க. இதை பார்க்குற கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த வாரம் பாடத்தோட தலைப்பு சரியான தேர்வு. இன்னைக்கான மனப்பாட வசனம் மத்தேயு 3:17. அதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். இன்னைக்கு பாடத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணும் போது நான் ஆண்டவரோட குடும்பத்துல சேர்ந்தவன் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. அன்னைக்கு நல்லா பளிச்சுன்னு வெயில் அடிச்சிருந்தது. ஆத்துல தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. யோவான் ஸ்நானகர் இந்த ஆத்துல நின்று சுத்தி இருந்த எல்லாருக்கும் சத்தமா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. மன திரும்புங்க, ஆண்டவருடைய ராஜ்யம் சீக்கிரமா வரப்போகுது. உங்களுடைய பாவத்தை விட்டு திரும்பி நல்லா வாழுங்க, ஞானஸ்தானம் எடுங்க, நீங்க அவரை பின்பற்ற முடிவு பண்ணிருக்கீங்கன்னு அவர் தெரிஞ்சுக்க உதவி செய்யுங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ணாரு. நிறைய பேர் அவர் சொல்றது கேட்கறதுக்கு கூடி வந்திருந்தாங்க. ஒரு சிலரும் இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்திருந்தாங்க. யோவான் ஸ்நானகன் ரொம்பவே ஒரு வித்தியாசமான பிரசங்கியார். யாரை பத்தியும் எதை பத்தியும் அவர் கவலைப்படவே இல்லை. கரெக்டா சரிங்கிறத சரின்னு சொன்னாரு. அதே மாதிரி தப்புன்னு சொன்னாரு. அவரு எல்லார் மாதிரியும் இல்லாம வித்தியாசமா ட்ரெஸ் கூட போட்டிருந்தாரு. அவரு ஒட்டகத்தோட முடியால செய்யப்பட்ட ட்ரெஸ் போட்டிருந்தாரு. இந்த காட்டுல இருந்த தேனையும் வெட்டிக்கிளையும் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஒரு நாள் இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது யோவான் ஸ்நானகருக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சு. இயேசு அவர் இருந்த இடத்துக்கு வந்துட்டு இருந்தாரு. ரொம்ப நாளா எல்லார்கிட்டையும் ஒரு மேசியா இந்த உலகத்துக்கு எல்லாரையும் காப்பாத்த வரப்போறாருன்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அவர் இங்க வந்துட்டாரு. இயேசு யோவான் ஸ்நானகன் கிட்ட வந்து, நான் இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு மெதுவா சொன்னாரு. என்னது, நானா உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணுமா? நீங்க தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், நான் கொடுக்க முடியாதே அப்படின்னு யோவான் சொன்னாரு. இயேசு அமைதியா சிரிச்சுக்கிட்டு, நீங்க எப்படி இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி எனக்கும் கொடுங்க.
அதான் கரெக்ட் அப்படின்னு சொன்னாரு. யோவான் ஸ்நானகன் உங்க இஷ்டப்படியே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மெதுவா ஆத்துக்குள்ள இறங்குனாங்க. யோவான் ஸ்நானகன் இயேசுவோட கையை பிடிச்சு ஒரு கையால அவருக்கு ஜெபம் பண்ணி அவரை அந்த ஆத்துல அப்படியே அந்த தண்ணிக்குள்ள முக்கி எடுத்தாரு. இயேசு ஆத்துல இருந்து வெளியே வந்ததும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணாரு. உடனே திடீர்னு பரலோகத்துல இருந்து அங்க ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஆண்டவர் இயேசுவை பார்த்து, இவர்தான் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஆவியானவர் புறா மாதிரி அமைதியா இயேசு மேல வந்தாரு. அன்னைக்கு சுத்தி இந்த நிறைய பேரு இயேசு ஞானஸ்தானம் எடுத்ததை பார்த்தாங்க. பரலோகத்துல இருந்து சத்தம் வந்ததை கேட்டாங்க. அதை பார்த்த நிறைய பேரு உண்மையான ஆண்டவரை அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இயேசு ஞானஸ்தானம் எடுத்த அன்னைக்கு அவர்கிட்ட கழுவி போடுறதுக்கு எந்த பாவமுமே இல்லை. ஆனா கண்டிப்பா எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு காரணத்துக்காக இயேசு அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தாரு. நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளைங்களா இருக்கோம். அந்த பேப்பர் சொல்லியிருந்த மாதிரி நான் எங்க வீட்டை சேர்ந்தவன் அப்படிங்கிறது அந்த பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒருத்தர் எல்லாருக்கும் முன்னாடி ஞானஸ்தானம் எடுக்கும் போது அவங்க இயேசுவோட குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இயேசு பிடிச்ச மாதிரி எந்த தப்பும் செய்யாம நல்ல பிள்ளைங்களா வாழணும். இன்னைக்கு நான் எங்க வீட்டை சேர்ந்த மாதிரி இயேசுவோட குடும்பத்தையும் சேரணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இயேசுவோட குடும்பத்துல சேர்ந்த ஆசையா? அப்ப நீங்களும் நல்ல பிள்ளைங்களா இருங்க. இன்னைக்கு என் கூட சேர்ந்து இந்த பாடம் படிச்சதுக்காக நன்றி. பாடத்தை முடிக்க ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவே, இந்த பாடம் நாங்கள் படிக்க உதவி செஞ்சதுக்கு நன்றி. எங்களோட வாழ்க்கையில நாங்கள் நல்ல பிள்ளைங்களா இருந்து உங்களுக்கு இஷ்டமானதை செஞ்சு சரியான தேர்வு எடுத்து உங்கள் குடும்பத்தை சேர்ந்ததுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை பார்க்குற கேட்குற எல்லாரும் உங்கள் குடும்பத்தை சேர்றதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென்.